இன்னைக்கு இஃப்தாருக்கு முகமது கா சர்பத் போட போகிறேன். இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 ஸ்பூன் சப்ஜா விதைகளை ஊற வச்சுக்கலாம். சப்ஜா விதைகள் ரொம்ப சீக்கிரமாகவே ஊறிடும். இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா வாட்டர் மில்லன் எடுத்திருக்கேன். இதை வந்து 2ஆக கட் பண்ணி இதை குட்டி குட்டியாக பீஸ் போட போகிறோம். இந்த சர்பத்து போடுறது ரொம்ப ஈஸி. ஆனால் இதில் உள்ள பேர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காகவே இந்த சர்பத்தை போடணும்னு தோணுது. ஏன்னா இது ரொம்ப அழகாக இருக்குல்ல, முகமது கா சர்பத். முகமதுன்னு சொன்னாலே நம்ம முகமது நபி அவர்கள் பேர் தான் நமக்கு ஞாபகம் வரும். இப்போ இந்த வாட்டர் மில்லனை குட்டி குட்டியாக பண்ணியாச்சு பார்த்தீங்களா, இதை அகலமான பவுலில் சேர்த்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மில்க் மேடு சேர்த்து பார்த்தீங்கன்னா அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம ஊற வச்ச சப்ஜா விதைகள், இப்போ நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண ரோஸ் மில்க் எசன்ஸு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நான் ஐஸ் கியூப் சேர்த்து கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை பத்தலைன்னா கொஞ்சமாக நான் இதில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா சர்க்கரை அதிகமாக போட்டால் எங்கள் வீட்டில் பிடிக்காது, கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும். இது மேலே காஞ்ச ரோஜா இதழ்களை இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை ஒரு கிளாஸில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அப்படி தான் வயிறுக்கு குளு குளுன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டு யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள்.